வணக்கம் மக்களே! இன்றைக்கி நம்ம வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, 15 வயசில் அப்பா அம்மாக்குள்ள ஏற்பட்ட சண்டையில் அப்பா அம்மாவை கொல்ல போகும்போது, அம்மா துப்பாக்கி எடுத்து அவரை சுட்டு கொன்னுடுறாங்க. இதனால் அவங்களுக்கு எந்த கேஸும் இல்லாமல் கோர்ட் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக பண்ணாங்கன்னு விடுவிச்சிடுறாங்க. இருந்தாலும் அப்பா இல்லாத ஒரு குழந்தை ஒரு சிங்கிள் மதரால் வளர்க்கப்படுது. மேற்கொண்டு இந்த குழந்தை சவுத் ஆஃப்ரிக்காவுக்காக முதல்ல ஒரு லீடிங் ஆக்ட்ரஸாக இருந்து ஆஸ்காரை வாங்குது. இந்த ஆஸ்காரை கொண்டு போய் பிரசிடென்ட் கிட்ட கொடுத்து, நான் ஒரு ஆஸ்கார் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அளவில் செலிப்ரேஷனையும் அடைச்சிக்குது. அந்த பிரசிடென்ட்டு நம்ம நெல்சன் மண்டேலா. இதே சமயத்தில் அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டரால் ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய லைஃப்பை 16 வயசில் ஸ்டார்ட் பண்ணி பேலே கற்றுக்க முயற்சி பண்ணி, அப்புறம் அதில் ஃபெயிலியர் ஆகி, அப்புறம் ரேம்ப் வாக்ஸ் ட்ரை பண்ணி, சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம் பண்ணி, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மின்னுக்கு பெரிய ஹீரோயினாக சக்ஸஸ் ஆகி, இவங்களுடைய வாழ்க்கையை படிக்கும்போதே எனக்கு பல வருத்தங்கள் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இவங்களை பற்றி சொல்லியே ஆகணுன்றதை சொல்கிறேன். நம்ம முன்னாடி ஜெயிச்சு காட்டின ஒரு ஹீரோயின். இவங்களுக்காக பார்த்து போட்ட தரமான வீடியோ இது. டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளோட லிஸ்ட்டில் 5வது இடத்த பிடிச்சிருக்குது ஹேங்காக். 2008 இந்த படத்தை ஒரு ஆக்ஷன் காமெடி ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹேங்காக் அப்படின்னு ஒரு சூப்பர் ஹீரோ இருக்கார். இவர் மக்களை காப்பாற்றுறேன், இல்லை ஏதாவது நல்லது பண்ணுறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாலும், எப்பயுமே சுற்றி இருக்க பொருளை நாசம் பண்ணுறது, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் இழுத்து விடுறது அப்படின்னு சொல்லி சிக்கல் பண்ணிக்கினே இருப்பார். இதனால் பல லட்சங்கள் செலவாகும். இந்த காரணத்தினால மக்கள் மத்தியில் இவருக்கு நல்ல பேர் இருக்காது. பேர் கெட்டு போய் நிறைய ஃபேன்ஸாக இருந்தவங்க எதிரிகளாக மாற ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சமயத்தில் இவர் உயிரை கொடுத்து காப்பாற்றின ஒருத்தர் மக்கள் மத்தியில் உங்களுக்கு நான் திரும்ப நல்ல பேரை வர வைக்கிறேன் அப்படின்றதுக்காக இவருக்கு ஒரு சில ஹெல்ப்பெல்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த ஹெல்ப்புக்கு அப்புறம் இவருக்கு மக்கள் மத்தியில் நல்ல பேர் வருதா அப்படிங்கிறது தான் படத்தோட மிச்ச கதை. இந்த படம் சின்ன வயசில் நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய பேரோட சைல்டுஹுட் ஃபேவரேட் இந்த ஃபிலிம், எனக்கும் கூட. இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.5. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 4வது பிடிச்சிருக்கிறது ஸ்வீட் நவம்பர். 2001 இந்த படத்தை ஒரு ரொமான்ஸ் காமெடி ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெல்சன் அப்படின்னு ஒரு பிரபலமான ஆள் இருக்கார். இவர் வாழ்க்கையில் பல சக்ஸஸ் அடைஞ்சதுக்கப்புறம் எப்பயுமே ஒர்க்குன்னு வாழ்க்கை போய் நம்மளுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க சமயத்தில் சாரா அப்படின்னு ஒரு அழகான பொண்ணை டிரைவிங் டெஸ்ட் அப்போ பார்க்குறாரு. இந்த பொண்ணை பார்த்ததுக்கப்புறம் தலைவர் சும்மா இருப்பாரா, பேச்ச போடுறாரு. 2 பேரும் டேட் பண்ணுறாங்க. மேற்கொண்டு ஒரு ஷார்ட் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பில் போகலாம் அப்படின்னு நினச்சி தான் 2 பேரும் உள்ளே வராங்க. புரியுதில்ல உங்களுக்கு? அதுக்கப்புறம் இந்த செக்ஸ் எல்லாம் அதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் இந்த ஷார்ட் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பு ஷார்ட் டேர்மாக முடியாமல் இழுத்துக்கினே போகும். ஏன்னா இவங்க 2 பேருக்குள்ளே அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி, ஒரு நெருப்பு உண்டாயிருங்க. ஸோ இந்த நெருப்பு கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சா இல்லை அணைஞ்சிச்சா அப்படிங்கிறது தான் படத்தோட மிச்ச கதை. இந்த படம் ஒரு நல்ல ரொமான்டிக் ட்ராமா ஃபிலிம்னே நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ரொமான்ஸ் எல்லாம் விட்டுருங்க, அது அல்லாது ஒரு கப்பலை எது இணைக்குது அப்படிங்கிறது தான் அந்த படத்தை தூக்கி பிடிச்சிருக்குது. இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.8. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 3rd பிளேஸை பிடிச்சிருக்கிறது மான்ஸ்டர். 2003 இந்த படத்தை ஒரு க்ரைம் த்ரில்லர் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐலின் உர்னோஸ் அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா. இவன் தன்னுடைய வாழ்க்கையில் மோஸ்ட் ஆஃப் த டைம் தெருக்கள்லையும் வீடு இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ தன்னோட வாழ்க்கை இப்படியே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பணத்துக்காக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விபச்சாரத்துக்குள்ளே போகிறாங்க. ஸோ தெருவில் நின்று பல ஆண்களை கூட்டிகிட்டு போயிட்டு விபச்சார தொழிலில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்க இவங்க ஒரு கட்டத்தில் விபச்சாரத்தில் பெருசாக நமக்கு காசு கிடைக்கிறது இல்லை. இப்படியே போய்கிட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கை நிம்மதியாகவும் இருக்காது, நம்ம செட்டில் ஆகவும் முடியாது. ஸோ ஷார்ட்கட் ஏதாவது பண்ணலாம் அப்படின்றதுக்காக அவங்க கிளைண்ட்ஸை இவங்க ராபரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ராபரியோடு நிறுத்தினாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா ராபரி பண்ணவங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாலோ இல்லை திரும்ப ஆளுங்களை கூப்பிட்டு பிரச்சனை பண்ணாலும் சிக்கல். ஸோ அவங்கள கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய கிளைண்ட்ஸ் எல்லாரையும் கொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒரு ப்ராஸ்டிடியூட் ராபராகவும் மர்டரராகவும் மாறுறாங்க. என்னடா இந்த படம் கேட்க உண்மை கதை மாதிரியே இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, இது ஒரு உண்மை கதை தான். 1989 90 வரைக்கும் ஐலின் உர்னோஸ் அப்படின்றவங்க ஒரு சீரியல் கில்லராக இருந்து பல ஆண்களை கொண்டிருக்காங்க. இவங்களை 2002 அப்புறம் தூக்கில் போட்டாங்கிறது வேறு கதை. ஆனால் அது அப்போது அந்த ஃப்ளோரிடாவே ஒரு உழுக்குனுச்சுன்னா பார்த்துங்க. ஒரு ட்ரூ ஸ்டோரியை இன்ஸ்பயர் பண்ணி யார் வேணால் எடுக்க ட்ரை பண்ணலாம். ஆனால் அதை தரமாக எடுத்த டைரக்டர் பேட்டி ஜென்கின்ஸ்க்கு நான் இந்த இடத்துல ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே சமயத்தில் அந்த ஐலின் உர்னோஸ் கேரக்டரை சீரியஸாக பார்க்கும்போது ஒரு அழிவுரிங்காக அழகாக இருக்க மாதிரி ஃபீல் ஆனாலும் அவங்களுக்குள்ள அப்படி ஒரு க்ரூவல்ட்டி இருக்குது அப்படிங்கிறத அப்படியே ரெஃப்ளெக்ட் பண்ண நம்ம சார்லிஸ் தெரோனுக்கு இந்த இடத்துல ஒரு சல்யூட் நான் கொடுக்க விரும்புகிறேன். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.5.
அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸை பிடிச்சிருக்குது த டெவில்ஸ் அட்வொகேட். 1997 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு ஹாரர் ஃபேண்டசி ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, கெவின் அப்படின்ற ஒரு லாயர் இருக்கார். இவருக்கு வந்து நியூயார்க்கை சேர்ந்த ஒரு லா ஃபேம்லேருந்து ஒரு ஆஃபர் லெட்டர் வருது. இந்த ஆஃபர் லெட்டரில் போய் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தன்னோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு நியூயார்க்குக்கு போகிறாரு. இந்த சமயத்தில் வேலை 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 வேலைன்னு இவர் ஆஃபீஸ்லேயே இருக்க, இவங்க ஒய்ஃப்க்கு வந்துட்டு எதிர்காலத்தை பற்றிய விஷன்ஸும், அதாவது ஃப்யூச்சரில் நடக்க போகிறதெல்லாம் முன்கூட்டியே தெரிகிற மாதிரி, அப்புறம் வந்து கெட்ட கெட்ட கனவுகள்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த கெட்ட கனவுகள் என்னத்தை சொல்ல வருது, இவர் வந்து ஜாயின் பண்ணியிருக்க இடம் என்ன மாதிரி இடம், இவருடைய ஓனர் யார் அப்படிங்கிறது தான் படத்தோட மிச்ச கதை. இந்த படம் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு மசன்னு போனாலும் ஒரு கட்டத்தில் வந்து பயங்கரமான ஹாரர் ஃபேண்டசி அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஏன்னா படத்தில் நடித்த கேரக்டர்லாம் அப்படி தரமான கேரக்டர். யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜான் மில்டர்னு ஒரு கேரக்டர் வந்திருக்கும், அது நம்ம அல் பசினோ. அதை தொடர்ந்து வந்து கெவின் லோமேக்ஸ் அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்திருக்கும், அதை வந்து கீனோ ரிவ்யூஸ் பண்ணியிருப்பார். இதுக்கு மேலே என்னங்க வேணும், அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க. இந்த பயங்கரமான படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.8. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்குது மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட். 2015 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு ஆக்ஷன் சைஃபை ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகமே வந்து அழிய போகிற ஒரு நிலையில் இருக்குது. மீன்ஸ் இந்த உலகத்தில் வந்து எந்த வாழ்வாதாரத்துக்கான வாய்ப்பும் கிடையாது, தண்ணி இல்லை, தாவரம் வளர மாட்டேங்குது. இந்த மாதிரி சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட ஆளுங்க மட்டும் தண்ணியை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கீழே நிறைய பேர் வந்து அடிமைகளை வச்சு நடத்திக்கிட்டு இருப்பாங்க. இந்த அடிமை கூட்டங்கள் என்னென்ன செய்யுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்க, இந்த கூட்டத்துக்கு நடுவில் நம்ம ஹீரோ மாட்டிக்கிறாரு. இவர் தான் மேக்ஸ். இவர் இந்த பயங்கரமான கூட்டத்துக்கிட்டேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போனால் சரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஃபியூரி அப்படின்ற ஒரு பொண்ணை தன்னுடைய பயணத்தில் பார்க்குறாரு. ஸோ இவங்க 2 பேருக்கும் தப்பிச்சு போகணும் அப்படின்ற எண்ணம் காமனாக இருந்தாலும் இவங்க 2 பேருடைய டெஸ்டினேஷன் வேறு வேறு. இந்த ஃபியூரிங்கிற பொண்ணு தான் சின்ன வயசில் வாழ்ந்த அற்புதமான தண்ணீர் நிறைஞ்ச தாவரங்கள்லாம் இருக்க அழகான உயிரினங்கள் வாழ்கிற தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினப்பா. ஸோ இவங்க அந்த மோசமான கூட்டத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தோட மிச்ச கதை. இந்த படத்தில் நான் எஸ்பெஷலாக சொல்லணுன்னா, வாழ்வாதாரம் வந்துட்டு உங்களுக்கு எந்தளவுக்கு முக்கியமானது அப்படின்றது தான் அந்த படத்துடைய உச்சக்கட்டமே. இந்த படத்தில் வந்து மிஸ்டேக் அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் எதுவும் கிடையாதுங்க. இந்த படத்தை பார்க்காம ஓட்டிங்கன்னா தான் பெரிய மிஸ்டேக்கு, அவ்வளோதான் சொல்லுவேன். இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 8.4. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இதே மாதிரி இன்னொரு தரமான லிஸ்ட்டோட கூடிய சீக்கிரத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.